ஸ்ரீ விஷ்ணு புராணம் 40ஆம் பகுதி. இனிவரும் மன்வந்திரங்களின் விளக்கம். பராசர முனிவரே, இதுவரை உண்டான மன்வந்திரங்களை கூறினீர்கள். இனிவரும் மன்வந்திரங்களையும் அடியேனுக்கு கூறியருள வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் வேண்டினார். பராசர முனிவர் கூறலானார். சூரியனுக்கு சமிக்ஞை என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள். அவர் விஸ்வகர்மாவின் மகள். சார்த்த தேவன் என்ற மனுவும் யமதர்மராஜனும் யமுனா என்ற நதியும் அவளுக்கு பிறந்தனர். சமிக்ஞை தன் கணவரின் தேஜஸை சகிக்க முடியாமல் தன் நிழல் என்று கூறும்படியான தன்னை போன்ற ஒருத்தியை உண்டாக்கி சாயா தேவி என்னும் அப்பெண்ணை தன் கணவருக்கு பணிவிடைகள் செய்யும்படி வைத்துவிட்டு தவம் செய்ய காட்டிற்கு சென்றாள். சூரியன் அந்த சாயா தேவியை தன் பத்தினியாகிய சமிக்ஞை என்றே நினைத்து அவளிடத்தில் சேர்ந்து சனியையும் மற்றொரு மனுவையும் தபதி என்பவனையும் பெற்றான். இது இப்படி இருக்க, ஒரு நாள் யமன் சாயா தேவியை தனது தாயாகவே நினைத்து உதைக்கப் போகும்போது சாயா தேவி கோபம் கொண்டு அவனை சபித்தாள். அவள் கருணை இல்லாதவளாக இருந்ததால் அவள் தன் தாயல்ல என்பதை யமன் உணர்ந்தான். பிறகு சாயா தேவி உண்மையை கூற கேட்ட சூரியன் யோக திருஷ்டியினால் ஆலோசித்தான். அப்போது தன் மனைவி சமிக்ஞை என்பவள் பெண் குதிரையின் வடிவில் வனத்தில் தவம் செய்து கொண்டிருப்பதை சூரியன் அறிந்தான். பிறகு சூரியன் தானும் குதிரையின் வடிவு எடுத்து கொண்டு அவள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவளிடத்தில் அஸ்வினி தேவதைகள் இருவரையும் வீரியத்தின் கடைசி பாகத்தினால் ரேவந்தன் என்பவனையும் உண்டாக்கி மறுபடியும் அந்த சமிக்ஞையை தனது இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றான். பின்பு விஸ்வகர்மாவானவர் சூரிய மண்டலத்தை தனது சாணை சக்கரத்தில் வைத்து தேய்த்து அவனது தேஜஸில் 8 பங்கை குறைத்து விட்டான். இவ்விதம் விஸ்வகர்மாவினால் தேய்த்து தள்ளப்பட்ட தேஜோ பாகமானது மிகவும் பிரகாசத்தோடு பூமியில் விழுந்தது. பூமியில் விழுந்த அந்த தேஜோ பாகத்தை கொண்டு விஸ்வகர்மா ஸ்ரீ விஷ்ணுவிற்கு சக்கரத்தையும், சிவனாருக்கு சூலத்தையும், சுப்பிரமணியருக்கு வேலாயுதத்தையும், குபேரனுக்கு சிபிகை என்ற ஆயுதத்தையும் செய்து கொடுத்தார். சூரியனுக்கு சாயா தேவியிடம் பிறந்த 2வது குமாரனை மனுவென்று கூறினேன் அல்லவா? அந்த மனு முன்பிருந்த மனுவிற்கு இணையாக இருந்ததனால் சாவர்ணி என்று அழைக்கப்பட்டார். இனி வரும் 8வது மன்வந்திரம் அந்த சார்வணியினுடையதாகும். அந்த மன்வந்திரத்தில் சுபதர், அமிதாபர், முக்கியர் என்ற தேவர்கள் உண்டாவார்கள். அந்த தேவர்கள் கணத்திற்கு 20 இருப்பார்கள். தீப்திமான், காவலர், ராமர், கிருப்பர், அஸ்வத்தாமா, எனது மகனான வியாசர், ரிஷ்யசிங்கர் ஆகிய இவர்கள் அந்த மன்வந்திரத்தின் சப்த ரிஷிகள். ஸ்ரீ விஷ்ணுவின் திருவருளால் பாதாளத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கும் விரோச்சன குமாரனான பலி சக்கரவர்த்தி அந்த மன்வந்திரத்தின் தேவர்களுக்கு அரசனாவான். பிரஜன், சர்வரீவரன், நிர்மோகன் முதலான அந்த மனுவின் புதல்வர்கள் அரசராவார்கள். இனி 9வது மனு தக்ஷசாவர்ணி என்பவர் ஆவார். அவரது அந்தரத்தில் பார், மரீச்சி, கர்ப்பர், சுதர்மாக்கள் என்ற தேவர்கள் கணம் ஒன்றுக்கு 12 இருப்பார்கள். அத்தேவதைகளுக்கு அற்புதன் என்போன் அதிபதியாவான். சவணன், தியுதிமான், அவியன், வசு, மேதாதி, ஜோதிஷ்மான், சத்தியன் என்பவர்கள் சப்த ரிஷிகள் ஆவார்கள். திருதகேது, தீப்தகேது, பஞ்சஹஸ்தன், நிராமயன், பிருதுஸ்ரவன் முதலியோர் அந்த தக்ஷசார்வணி மனுவின் குமாரர்கள் ஆவார்கள். இனி பிரமசாவர்ணி என்பவன் 10வது மனு ஆவார். அந்த அந்தரத்தில் சுதர்மாக்கள், விருதர் என்ற தேவர்கள் 100 சேர்ந்த கூட்டமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மகா பலசாலியான சாந்தி என்பவன் இந்திரன் ஆவான். அந்த அந்தரத்தில் ஹபிஷ்மான், சுக்கிரதன், சத்தியன், தபோமூர்த்தி, நாபாகன், அப்பிரதி மௌஜன், சத்தியகேது என்பவர்கள் சப்த ரிஷிகளாவார்கள். சுஷேத்ரன், உத்தமஞ்சு, புரிக்ஷேனன் முதலான 11 அந்த மனுவின் குமாரர்களாவார்கள். அவர்கள் இந்த பூமியை ரட்சித்து வருவார்கள். 11வது மனு தர்மசாவர்ணி என்பவர். அவருடைய அந்தரத்திலே விகங்கமர் என்றும், காமகமர் என்றும், நிர்வாணர் என்றும், ருசிகள் என்றும் சொல்லப்பட்ட தேவர்கள் முக்கியமாவார்கள். அவர்கள் கணம் ஒன்றிற்கு 30 பேர் இருப்பார்கள். விருஷா என்பவன் அவர்களுக்கு இந்திரனாவான். அப்போது நிச்சரன், அக்னி தேஜன், பபுஷ்மான்,
கிருணி, ஆருணி, அபிஷ்மான், அனகன் என்பவர்கள் சப்த ரிஷிகள் ஆவார்கள். சர்வத்திரகன், ஸ்வதர்மா, தேவானிகன் முதலியோர்கள் அந்த மனுவின் புதல்வர்கள் ஆவார்கள். ருத்ர புத்திரராகிய ருத்ர சாவர்ணி என்பவர் 12வது மனு ஆவார். அவருடைய அந்தரத்தில் ருதுதாமா என்பவன் இந்திரன் ஆவான். அரிதர், ரோஹிதர், சமனசர், சுகர்மர், சுராபர் என்ற தேவர் கூட்டம் ஒன்றுக்கு 10 பேராக இருப்பார்கள். தபஸ்வி, சுதபன், தபோமூர்த்தி, தபோரதி, தபோதிருதி, தபோத்யுதி, தபோதனன் என்ற இந்த 7வரும் சப்த ரிஷிகள். தேவவான், உபதேவன், தேவசிரேஷ்டன் முதலான அந்த மனுபுத்திரர்கள் அரசர்கள் ஆவார்கள். ரௌஜியன் என்பவர் 13வது மனு ஆவார். சுத்திராமர், சுதாமர், சுக்கிரமர் என்ற தேவதைகள் கணத்திற்கு 33வராக இருப்பார்கள். மகாவீரியனான திவஸ்வதி என்பவன் இந்திரன் ஆவான். நிர்மோகன், தத்துவதர்சி, நிஷ்பிரகம்பியன், நிருட்சகன், திருதிமான் புதல்வர்களான சித்திரசேனன், விசித்திரன் முதலியவர்கள் அப்பொழுது வேந்தர் ஆவார்கள். 14வது மனுவாக பௌமன் என்பவன் ஆவான். அந்த காலத்தில் சுசி என்பவன் இந்திரனாக இருப்பான். சாக்ஷ்பவர், பவித்ரர், கனிஷ்டர், பிராசித்தர், வாசாவிருத்தர் என்று தேவகணங்கள் 5 உண்டு. அக்னிபாகு, சுச்சி, சுக்கிரன், மாகதன், அக்னீந்திரன், யுத்தன், ததாஜிதன் என்போர் சப்த ரிஷிகள் ஆவார்கள். அந்த மனுவிற்கு உரு, கம்பீர புத்தி முதலான குமாரர்கள் பிறப்பார்கள். அவர்கள்தான் இந்த பூமியை காத்து வருவார்கள். கிருத்தயுகம் முதலான 4 யுகங்களின் முடிவில் வேதங்களுக்கும் அழிவுண்டாகும் அல்லவா? அப்போது அந்த சப்த ரிஷிகள் ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்து மீண்டும் அந்த வேதங்களை புதுப்பிப்பார்கள். கிருத்தயுகம் தோறும் அந்தந்த மனுக்கள் சுமிருதி என்ற தர்ம சாஸ்திரத்தை இயற்றி வருவார்கள். தேவதைகளோ மன்வந்திரம் முடியும் வரையில் யாகங்களில் ஹவிர்பாகங்களை புசித்து வருவார்கள். மனுபுத்திரர்களாலும் அவரது குலத்தில் பிறக்கும் அரசர்களாலும் மன்வந்திரத்தின் இறுதி வரையிலும் பூமியானது ரட்சிக்கப்பட்டு வரும். இப்படியே மன்வந்திரம் தோறும் அவராலேயே உலக உபகாரம் நிகழ்ந்து வரும். மனுவும் சப்த ரிஷிகளும் தேவர்களும் இந்திரனும் மனுவின் புதல்வர்களும் எம்பெருமானுடைய சங்கல்ப காரியத்தை நிறைவேற்றும் அதிகார புருஷர்களாக விளங்குவார்கள். இவ்விதமாக 14 மன்வந்திரங்கள் கழியும் போது 1000 யுகங்களின் அளவுள்ள ஒரு கல்ப காலம் சம்பூர்ணமாகிறது. இது ஒரு பகற்காலம். இவ்வளவே உள்ள இரவு காலமும் கழிந்த பிறகு பிரம்மதேவர் தொடக்கத்தை அனுஷ்டித்து எழுந்தருளி இருப்பவனும் முதல் சிருஷ்டி கர்த்தாவும் சகல ஐஸ்வர்யம் உள்ளவனும் சகல சுரூபியுமான ஸ்ரீ ஜனார்த்தன பகவான் உலகையும் உட்கொண்டு யோக நித்ரையை ஆசிரயித்து உலகமெல்லாம் அழிந்த மகார்ணவ ஜலத்திலே ஆதிசேஷனாகிய படுக்கையிலே திருக்கண் வளர்வான். பிறகு பகவான் யோக நித்திரையிலிருந்து விழித்து ரஜோகுணத்தை ஆசிரயித்து முன் போலவே உலக படைப்பை நடத்துவார். மன்வந்திரந்தோறும் உள்ள மனு, தேவ, இந்திர, சப்த ரிஷி மனுபுத்திரர்கள் யாவரும் ஸ்திதியை செய்ய வல்ல ஸ்ரீ விஷ்ணுவின் சாத்வீக அம்சமாவார்கள். உலகங்களை நிலை பெறச் செய்யும் தொழில் உடைய ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி சகல உயிரினங்களுக்கும் இதம் உண்டாகும்படி கிருதயுகத்தில் கபிலாதி சுரூபங்களை தரித்து உத்தமமான ஞானத்தை பிரகாசித்தருள்வார். திரேதா யுகத்தில் அந்தந்த சக்கரவர்த்திகளின் சுரூபத்தை தரித்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனங்களை செய்து வருகின்றார். துவாபர யுகத்திலே வேதவியாச சுரூபமாகி ஒன்றாக இருக்கும் வேதத்தை இருக்கும் முதலான 4 பிரதான பிரிவுகளாகவும் சாகா பேதங்களாலே அநேகம் பிரிவுகளாகவும் பிரித்து உலகத்தை அனுகிரகிக்கிறார். கலியுகத்திலோ கல்கி அவதாரம் செய்து வேத சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் கடந்து நடக்கும் துஷ்டர்களை வழியிலேயே நிறுத்துகிறார். இவ்வாறு ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்தந்த ரூபத்தினால் உலகங்களை படைத்தும் காத்தும் சம்ஹரித்தும் வருகிறார். ஆகையால் சர்வபூத ஸ்வரூபியான எம்பெருமானை விட ஒரு வஸ்துவும் இல்லை என்ற உண்மையை இந்த பிரகரணத்திலும் இதற்கு முந்தியவைகளாலும் உமக்கு தெளிவாக கூறினேன். மைத்ரேய முனிவரே, இனி தெரிந்து கொள்ள வேண்டியவை ஏதேனும் இருந்தால் கேட்பீராக. 40ஆம் பகுதி நிறைவடைந்தது.